இறைவனின் வழியில் கொண்டிட வருவோம் இறைவன் அழைக்கின்றார் இனிதே அழைக்கின்றார் துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையிலே இறைவனின் வழியில் நிலைத்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார் இனிதே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இனிய நற்செய்தி வழியாக 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்னிலையிலே நினைவுபடுத்துகிறார். ஒன்று, ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எதிர்பார்த்து இருப்பது என்பது அறிவிலிகளைப் போல அல்லாமல் நாம் முன்மதியுடையவர்களாக அவரது வருகையை எதிர்பார்த்து அவருக்குரிய வழிகளை நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தியிலே எண்ணெய் என்ற ஒரு வார்த்தை, இந்த எண்ணெய் என்ற பொருள் நம் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள அருள் சாதனங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அரசர் முதல் இளம் குழந்தை வரைக்கும் மற்றும் இறப்பு வரைக்கும் இந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தின் ஒரு மையப்பொருளாக இருக்கின்றது. அந்த அபிஷேகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதன் முக்கியத்துவத்தையும் அறிந்து வாழ வேண்டும். இல்லையெனில் நாமும் விண்ணரசுக்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர்களாக மாறுவோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். உறுதி பூசலிலே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருந்து நாமும் இறைவனின் பாதையிலே விண்ணரசின் பாதையிலே நடக்க இந்த பள்ளியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
அனைத்தின் மூச்சானவரே, ஒரே திருமகனை தம் பங்காகவும் உரிமை சொத்தாகவும் ஏற்றுக்கொள்ள புனித யுப்ராசியாவை வழிநடத்தினீரே. உமது நிலையான மாட்சிக்கு நாங்கள் இறுதியில் வந்து சேர உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ளவும் பற்றன்புடன் நமக்கு கொண்டாட்டமும் எங்களுக்கு அருள்வீராகும். உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமை ஞானமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளை, திருமணக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தி அறிவிக்கையை கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாவது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றி செய்தி அழைத்து போகிறவர்களுக்கு மனமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கும் அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானத்தின் ஞானத்தை அழிப்பி, அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவி என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என கேட்கிறார்கள். கிரேக்கரோ ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு கடைகளாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் வல்லமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களை ஆண்டவரின் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாரை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 14 யாழினால் அவரை புகழ்ந்து பாருங்கள். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குறைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறையாக நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நற்செய்திக்கு முன் வாழ்த்து. Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. மானிடமகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் இழைப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மனைவிகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அனைத்தும் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்கள் வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. அருள் வாக்கு.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பணி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக வழிமன்றாடுங்கள். கல்வியான புனிதையும் ராசியாவில் விளங்கிய உதவி தத்துவடைகளை போற்றி மாண்புமிகு உரிமை படைந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேருமையங்களும் உதவியாயிருந்தது போல கடமை உணர்வுடையங்களுடைய உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் முளையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாகும் நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிமிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்துக்கும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் முறையிட்டோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பின்பு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுக்கு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஒளிய புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடனிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் பீட்டர் ரவி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் நுழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் விழா காணும் புனித யுப்ராசி அவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓர் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வர வருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களையாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரைவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேருக்கத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கின்ற அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சபரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்பு தெய்வத்தின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நீதியும் நல்வேளையும் பொங்கி இறங்கிடுமே. இயேசுவே என் தெய்வமே, உம் வார்த்தை ஒழுங்கிடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்ந்து வளர்ந்திடுமே.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையில் பங்கேற்பாளர்கள் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித யுப்ரசாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் நட்பு பிள்ளைகளாகவும் அவருக்கு சாட்சியுள்ள மக்களாகவும் வாழ சென்று